இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் டஸ்டின் கிரட்டன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, போன பாட்டுடைய முடிவு எங்கே முடிஞ்சுதோ அங்கேருந்து தான் இந்த பாட்டு துவங்குது. போன பாட்டில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு வேலையை பார்த்து விட்ருவார். அது என்னென்னா, ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உலகத்தில் மறைச்சிடுவார். இப்போது உலகத்தில் யாருக்கும் தெரியலன்னா பரவாயில்ல, ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவர் யாருன்னு தெரியாமல் போயிடும். ஹீரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட இவர் யாருன்னு தெரியாது. இதுவே இவருக்கு ஒரு பெரிய மன உளைச்சலாக இருக்குது. இந்த மன உளைச்சலுக்கு இடையிலையும் அவர் இந்த நியூயார்க் சிட்டியை காப்பாற்றுற கடமையிலேருந்து தவறல. எந்த விஷயமா இருந்தாலும் போய் அடித்து தூள் கிளப்பிட்டு வந்துடுறாரு. இருந்தாலும் இவருக்கு இந்த ஒரு பெரிய மன உளைச்சல்னால இவருக்கு இருக்கிற அந்த சூப்பர் பவரே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. இந்த சமயத்தில் ஒரு வில்லன் பெரிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறான். அவன் ஹீரோயின் என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு வேற சவால் விட்டுறான். இதுக்கு இடையில் ஒரு முரட்டு வில்லன் வேறு வந்துடுறான். அவன் ஹீரோயினை கொல்ல போகிறான் பாரு அப்படின்னு கிளம்பிடுறான். இப்போது ஹீரோ அந்த வில்லங்கிட்டேருந்து நாட்டை காப்பாற்றினாரா, ஹீரோயினை காப்பாற்றினாரா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை. இந்த ஸ்பைடர்மேன் படங்கள்லாம் நம்ம எதுக்காக பார்க்க போகிறோம்? அதில் வரக்கூடிய ஆக்ஷன் பிளாக்குக்காக தான் போய் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த படம் முழுக்க உட்காந்து ஹீரோ ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒப்பாரி வச்சாருன்னா பரவாயில்ல, இடையில போய் சண்டை முடிச்சுட்டு வந்தாருன்னா பரவாயில்ல. ரொம்ப நேரம் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் தான் சண்டை பிடிக்கிறாரு. அதில் ஒரு 3 ஆக்ஷன் பிளாக்கு நல்லாவே இருந்தது. படத்தில் வில்லன் கூடு விட்டு கூடு பாயிறவன். அந்த கூடு விட்டு கூடு பாயிற அந்த வித்தை செய்யும் போதெல்லாம் அதை விஷுவலாக நல்லா மிரட்டியிருந்தாங்க. விஷுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாக இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ படங்கள்லாம் கேமியோன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோவை கொண்டு வந்து உள்ளே சொல்லுவானுங்க. இந்த படத்துலேயும் ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் இருக்குது. அதை சொன்னால் ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊழ விட்டானுங்கெல்லாம் கதறிட்டு இருப்பானுங்க. அதனால் அதை நேரடியாக சொல்ல முடியாது. வேணால் குழு வேணால் கொடுக்கலாம். மொதல் 2 எழுத்து ஹெச்யூன்னு வரும், பின்னால் 2 எழுத்து எல்கேன்னு வரும். ஆள் கொஞ்சம் பார்க்க பல்காக இருப்பார், பச்சை கலரில் இருப்பார். இது ஊருக்கே தெரிஞ்சாலும் அதை நாங்கள் சொல்லக்கூடாது, சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும் அப்படின்றதுனால நாங்கள் சொல்லலை. படமே முடிஞ்சு அந்த எண்டில் அந்த ஸ்க்ராலிங் டைட்டில் ஒரு 10-15 நிமிஷம் ஓடுது. அதெல்லாம் முடிஞ்சு இந்த போஸ்ட் கிரெடிட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு பார்த்தா போஸ்ட் கிரெடிட்னு ஒன்று போட்டாங்க. நீங்களாம் இந்த இடவேளில் பாப்கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அந்த டப்பாவெல்லாம் தூக்கி போட்டாங்க. போஸ்ட் கிரெடிட்டை பார்த்த உடனே புளிச்சுன்னு எச்சக்காய் துப்பலாமான்னு தோணும். அந்த டப்பாவில் துப்பி பக்கத்தில் இருக்க டஸ்ட்பினில் போட்டுருங்க. எவன் மேலேயாவது எச்சக்காய் துப்பிடாதீங்க. படம் டெக்னிக்கலாக வழக்கம் போல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம். ஒரு 3 ஸ்டண்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. இதை தாண்டி இந்த படத்தில் நம்ம இதுக்கு முன்னே பார்த்த சூப்பர் ஹீரோ படத்தில் இல்லாத இதில் எதிராக இருக்குது அப்படின்னா எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் படத்தில் ரொம்ப நேரம் அழுகுறாரு, கொஞ்ச நேரம் தான் சண்டை பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். விஜய் ஆண்டனி இசை மற்றும் நடிப்பில் எமோஷனல் ஆக்ஷன் ட்ராமா படமான அப்பா குட்டி விரைவில் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அச்சா கார்த்திக், வாட் டு யூ திங்க்? கடவுள்னா அண்ணா, கடவுள்னா யாரு? எனக்கு இதுதான் கடவுள். This makes me happy. கார்த்திக், மதிக்கெட்டான் சோலைக்காட்டில் படமாக்கப்பட்ட சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபோட்டோகிராஃபர் ஆகஸ்ட் 7 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.